ராஜஸ்தானில் பணியின் போது உயிரிழந்த தேனியைச் சேர்ந்த இராணுவ வீரரின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அரசு மற்றும் இராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. தேனி சங்ககோனான்பட்டையைச் சேர்ந்த முத்து 2010ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார். 14 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த அவர் கடந்த 10ஆம் தேதி பணியில் இருந்தபோது உயிரிழந்தார். முத்துவின் உடல் தனி விமானம் மூலம் மதுரை கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அமரர் ஊர்தி மூலம் தேனி பங்களாமேட்டில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட முத்துவின் உடலுக்கு அவரது தாயார், மனைவி, உறவினர்கள், பொதுமக்கள், நண்பர்கள் அஞ்சலி செலுத்தினர். முத்துவுக்கும் மதுரையைச் சேர்ந்த ரீனாவிற்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. இந்த நாட்டுக்காக நான் போயிருக்காரு. இவ்வளோ வருஷம் சின்சியரா இருந்து போயிருக்காரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவரோட மனைவின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் தேனி பங்களாமேடு நேரு சிலை சந்திப்பு வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தேனி அல்லிநகர் மின் மயானத்திற்கு உடல் கொண்டு வரப்பட்டது. அங்கு அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட முத்துவின் உடலுக்கு பெரியகுளம் சார் ஆட்சியர் ரஜத் பீடன் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செலுத்தினார். மதுரை NCC பட்டாலியன் கர்னல் ராகேஷ்குமார், திருவனந்தபுரம் ரெஜிமெண்ட் மேஜர் அஜந்தர் தலைமையில் மலர் வளையம் வைத்து ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மறைந்த ராணுவ வீரர் முத்துவிற்கு 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் ராணுவத்தில் இயக்கத்தில் அங்கே இறந்தாலே அவங்களுடைய துணைவியாருக்கு நெக்ஸ்ட் ஆஃப் கின் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு, இல்லை அம்மாவுக்கும் அந்த மனைவிகளுக்கும் கிடைக்கக்கூடிய அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் சொல்லுவாங்க. அது இரட்டிப்பாக தான் கிடைக்கும். அவங்களுக்கு எதுவுமே இரட்டிப்பாக இருக்கும். அவங்க மனைவி இப்போ அகல மரணம் குறைந்த வயதில் இறந்ததுனால அவங்க மனைவி ஓரளவு படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் இருக்குது. பின் குடும்ப வழக்கப்படியான சம்பிரதாய சடங்குகளை அடுத்து ராணுவ வீரரின் உடல் தேனி அல்லிநகரம் நகராட்சி மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. புதிய தலைமுறைக்காக தேனி செய்தியாளர் ரமேஷ் கண்ணன்.